ஹலோ மை டியர் Bkbytes, ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம உலகின் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் மக்கள் வசிக்கும் ஒரு நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தேசத்தில் உலகத்தின் 2வது பழைய மெட்ரோ ட்ரெயினை உங்களால் பார்க்க முடியும். உலகத்தின் மதுப்பிரியர்கள் எல்லாருமே குடிக்கிறதுக்கு முன்னாடி சியர்ஸ் பண்ண மறக்க மாட்டாங்க. பட் இந்த தேசத்தில் மறந்து கூட சியர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு தெரியுமா? உலகத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் நாடுகள் பட்டியலில் இந்த நாடு தான் முதல் இடத்துல இருந்துச்சு. அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ குடிக்கிறவங்க அதிகமாக இருக்கும் தேசத்துல இந்த தேசம் டாப் 5 வருது. யூரோப்ல பல நாடுகள்ல ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் இங்கேயும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுது. இங்க ராம் ஜானுவோட ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 96 இவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு நம்பர். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு ஹங்கேரி. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம Bkbytes. ஹங்கேரி ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி. இது எக்ஸாக்டா சென்ட்ரல் யூரோப்ல இருக்கு. இதோட பார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா, உக்ரைன், ரொமானியா, செர்பியா, குரோஷியா, ஸ்லோவேனியா, ஆஸ்ட்ரியா இதெல்லாம். இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 93,030 ஸ்கொயர் கிலோமீட்டர். நிலப்பரப்பின் அடிப்படையில் இது 108வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 97,30,000. மக்கள் தொகையின் அடிப்படையில் இது 91வது இடத்தை பிடிக்குது. இந்த நாட்டோட தலைநகரம் புதாபெஸ்ட். நாட்டின் பெரிய நகரமும் இதுதான். லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இங்க சட்டப்படி கடல் கிடையாது. ஆனா உங்களுக்கு தண்ணி மேல காதல் அப்படின்னா நீங்க லேக் ஆஃப் பால்டனுக்கு போய் அந்த ஆசையை தீர்த்துக்க முடியும். இது சென்ட்ரல் யூரோப்லயே பெரிய லேக். இதை பார்த்தவங்கல பல பேர் இது கடல்னு நம்புற அளவுக்கு இது மிகப்பெரிய ஏரி. இங்க வீக்கெண்ட்ல சன் பாத் எடுக்கிற நிறைய பேர் உங்களால பார்க்க முடியும். இந்த நாட்டோட மக்கள் தொகையில இருந்து 72% பேர் இந்த நாட்டோட தலைநகரை சுத்தி இருக்க ஏரியால தான் வசிக்கிறாங்க. அண்ட் கிராம பகுதிகளில் வெறும் 28% பேர் தான் இருக்காங்க. இங்க ஹீலிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிறைய மனிதர்களை உங்களால பார்க்க முடியும். புரியல? சரி, நானே புரிய வைக்கிறேன். நாம கசாயம் குடிப்போம்ல, அது மாதிரி சின்ன சின்ன நோய்களுக்கும் இவங்க குளிக்கிறது தான் தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணி குளிக்கிற தண்ணியில மூலிகைகளை போட்டு அதுல குளிச்சா உடல் உபாதைகள் வராதுன்னு சொல்றாங்க. நமக்கு குளிக்கணும்னு நினைச்சாலே உடல் சரியில்லாம போயிடும் அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயம். நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லியே ஆகணும். இங்க ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா ஸ்விம்மிங் பூல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை விடுங்க, ட்ரெயினை ஓட்டுறதுக்கு வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் ஹங்கேரியில ஒரு இடத்துல நிறுத்து, அது என்ன ஒரு இடத்துல, அந்த இடத்துக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த இடத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ ஒரு இடம்னே வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு ரூட்ல, அந்த ரூட் பேரும் கஷ்டம் தான். சரி, மேட்டருக்கு வருவோம். இந்த ரூட்ல 10ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள் தான் ட்ரெயின் ஓட்டுறாங்க. ஓட்டுறது மட்டும் இல்லாம அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க டிடிஆர் டிக்கெட் கவுண்டர்ல மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க டிக்கெட் கொடுக்குற அக்கா, சிக்னல் கொடுக்குற இடத்துல இருக்க இந்திக்கார பையா எல்லாருமே குழந்தைகள் தான். அருமையான விஷயமா இருக்குல்ல? ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டை பத்தி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹங்கேரி கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. அழகா இருக்குல்ல? குடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில்ல சவுண்ட் வர அளவுக்கு சியர்ஸ் பண்றது குல வழக்கம். பட் இது ஹங்கேரியில பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1848ல 13 ஹங்கேரியன் ஜெனரல்ஸ் ஆஸ்திரியா நாட்டுக்குள்ள இருக்க மிலிட்டரி படைகளால ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா கொல்லப்பட்டாங்க. இதை எல்லாருக்கும் முன்னாடியும் இவங்க செஞ்சாங்க. இப்படி வரிசையா கொண்டுட்டு வரும்போது அந்த ஒவ்வொருத்தர் சாகும் போதும் ஆஸ்திரியாக்காரங்க சியர்ஸ் பண்ணி பேர் குடிச்சாங்களாம். இதான் மன்சூர் அலிகான் படத்துல வில்லன் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவத்தை நினைவுபடுத்துற விதமா அந்த சியர்ஸ் இருக்கிறதுனால 150 வருஷமா ஹங்கேரி மக்கள் குடிக்கும் போது யாரும் சியர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஹங்கேரியில அந்த கலாச்சாரமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்களும் ஹங்கேரி போனீங்க அப்படின்னா சியர்ஸ் பண்ணி குடிக்கிறத தவிர்த்துக்கலாம். நம்ம ஊர்ல குழந்தைகள் பிறந்தா ராமு, சோமு, குமாரு, முருகன் அப்படின்னு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைப்போம். பட் ஹங்கேரியில அது முடியாது. கவர்மெண்ட் உங்களுக்குன்னு ப்ரீ டிசைடடா ஒரு சில பேர்களை கொடுத்திருப்பாங்க. அந்த பேர்கள்ல இருந்து ஏதாவது ஒரு பேரை சூஸ் பண்ணி தான் நீங்க வைக்கணும். மீறி வேற ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி அவங்க ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த பேரை உங்களால வைக்க முடியும். இந்த விஷயத்துல இந்தியாக்காரங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு நினைக்கிறேன். பை தி வே, உங்க பேர் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. ரூபிக் கியூப் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம். அதாங்க அந்த கியூப்ல கலர் சேர்த்துற ஒரு விளையாட்டு. இது ஒரு அருமையான கேம். அண்ட் இன்ன வரைக்கும் அதுல நான் எல்லா கலரையும் சேர்த்ததா சரித்திரமே இல்ல. அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்டெலிஜென்ட்டான கேமை கண்டுபிடிச்சது ஹங்கேரிக்காரங்க தான். இது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்க வாகனங்கள்ல
சேஃப்டியில பல சாதனைகள் பண்ணின தேசமும் இதுதான். இப்பவும் பல லக்ஸரி பிராண்ட்ஸ் கார்கள் லைக் பென்ஸ் மாதிரியான கார்கள்ல நீங்க பாக்குற எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஹங்கேரியால இருந்து தான் உருவாச்சுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு நம்ம பாக்குற படங்களை அவ்வளோ அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஆரம்ப புள்ளியில ஒரு மிகப்பெரிய பங்கும் ஹங்கேரிக்காரங்களோடது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற பல ஹாலிவுட் படங்கள்ல ஸ்டார்டிங்ல பிரமிட் மூவிஸ் 20th century ஃபாக்ஸ் அப்படிலாம் வரும் இல்லையா, இதோட தொடக்கம் எல்லாமே ஹங்கேரியில தான் எழுதப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பால் பாயிண்ட் பெண்ணை கண்டுபிடிச்சதும் இவங்க தான். இதனாலதான் இவங்களை இன்னோவேட்டிவான மக்கள் அண்ட் இன்டெலிஜென்ட்டான மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அட இவ வேறையா சொல்லி ஆகணுங்கிறது என்னோட கட்டாயம் இல்லையா. இவங்களை இன்டெலிஜென்ட் மக்கள்னு சொன்னதுக்கான காரணம் போலீஸ் விலங்கு போட்டதுக்கு அப்புறமா கூட இவங்க விலங்கு அவுத்துட்டு நேக்கா டேக்கா கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். இதெல்லாம் இந்தியால கூட தான் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஹங்கேரியில பல கைதிகள் எஸ்கேப் ஆகி வேற நாட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அவங்கள சில பேரை இன்னும் ஹங்கேரி கவர்மெண்டால கூட கண்டுபிடிக்க முடியல. கூப்பிடியா நம்ம கேப்டனை. பெண்ணை பத்தி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது பேனாவை பத்தி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. தலைநகரான புதாபெஸ்ட்ல ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல இருக்க சிலையோட கையில ஒரு பேனா இருக்கும். அந்த பெண்ணை தொட்டா நீங்க பெரிய ரைட்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ புதாபெஸ்ட் போய் நீங்க அந்த பெண்ணை தாராளமா டச் பண்ணிட்டு வாங்க. யாருக்கு தெரியும், டச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வைரமுத்துக்கே டஃப் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹங்கேரியில எல்லா கேட்டகரியிலையும் மக்கள் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இவங்க நோபல் பீஸ் பிரைஸ் மட்டும் வாங்கினது இல்ல. பட் அதை தாண்டி இவங்க 18 நோபல் பிரைஸ் இன்னைக்கு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஹங்கேரி நாட்டுல 8 வகையான திராட்சைகள் சாகுபடி பண்ணப்படுது. இதனாலேயே இங்க ஒயினும் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் டோலோ ஒண்ணுதான் சர்வலோக நிவாரணினே சொல்லலாம். ஏன் இன்ஃபேக்ட் கொரோனா காலகட்டங்கள்ல கூட நம்மள பல பேர் டோலா தான் சாப்பிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் ஆயுர்வேதிக் மெடிசன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மெடிசன் தான் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு சர்வலோக நிவாரணின்னு இவங்க நினைக்கிறாங்க. அண்ட் அதை கன்சியூமும் பண்றாங்க. இந்த நாட்டிலையும் செஸ் ரொம்பவே ஃபேமஸ். ஹங்கேரியில ஃபேமஸான செஸ் பிளேயர் அப்படின்னா ஜுடித் போல்கர் தான். இவங்க தன்னோட 13வது வயசுலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஹங்கேரியிலையும் ஹாட் ஸ்பிரிங் வாட்டர் பூல்ஸ் நிறையவே இருக்கு. இதை இயற்கையான சுடுதண்ணின்னு சொல்லுவாங்க. இதுல மக்கள் குளிக்கும் போது தண்ணிக்கு மேல ஒரு கட்டையை போட்டு அதுக்கு மேல செஸ் போர்டை வச்சு செஸ் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க செஸ் பைத்தியங்கள். இவங்க 96 அதிகம் காதலிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 896ல தான் முதலா ஹங்கேரியில சிவிலைசேஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1896ல புதாபெஸ்ட்ல மெட்ரோ உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் உலகத்தின் 2வது மிக பழமையான மெட்ரோவும் கூட. இதனாலேயே இவங்க எழுதப்படாத சட்டமா தலைநகரான புதாபெஸ்ட்ல 96 அடிக்கு மேல உயரமான பில்டிங்ஸ்கள் கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஏன் இவங்களோட நேஷனல் ஆந்தம் கூட 96 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இவங்க பாடி முடிச்சிருவாங்க. ஹங்கேரியில கவுபாய் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு. கவுபாய் அப்படின்னு சொன்ன உடனே எங்க ஒரு பாட்டுக்காரன் மாதிரி மாட்டை பாத்துக்கிற வேலைன்னு நினைப்பீங்க. பட் டூரிஸ்ட அட்ராக்ட் பண்றதுக்காக குதிரை வீரர்கள் குதிரையில சாகசங்கள் நிறைய பண்ணுவாங்க. அந்த ஸ்கில்லுக்கு பேரு தான் கவுபாய். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் அட்ராக்ஷன்கள் இங்க இருக்கு. உதாரணத்துக்கு இந்த நாட்டோட முதல் ராஜாவின் கை இன்னும் பதப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வருது. அது செயின்ட் ஸ்டீஃபன் பெசிலிகா அப்படிங்கிற மியூசியம்ல பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஹங்கேரிக்காரங்க தங்களோட உணவுகள்ல அதிக மசாலாக்களை சேர்த்துக்கிறது இல்ல. சோ இங்க போய் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு புதிய உணவு சுவை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு லாங்கோஸ், சிம்னே கேக்ஸ், பேன் கேக், ஃப்ரைட் ஹேக், பாயில்டு கார்ன்ஸ், இந்த மாதிரி இவங்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளை வச்சிருக்காங்க. ஹங்கேரி போனா இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. என்னதான் மசாலாக்கள் அதிகம் சேர்த்துக்கலனாலும் ஒரே ஒரு மசாலாவை இவங்க ரொம்ப அதிகமா சேர்த்துக்கிறாங்க. அதுதான் காரம். அந்த காரத்தை இவங்க பெப்பரிக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிளகாயிலிருந்து தான் உருவாக்குறாங்க. பால்கன் பெப்பரிக்கா ஹங்கேரியோட குசின்ல கண்டிப்பா இருக்கும். இவங்க இந்த பெப்பரிக்காவை ஆல்மோஸ்ட் எல்லா உணவுகள்லயும் சேர்த்துக்கிறாங்க. ஏன் ஈவன் கேக்ல கூட இந்த பெப்பரிக்காவை இவங்க கலந்துக்கிறாங்க. இவங்களோட நேஷனல் ஃபுட் குல்யாஸ். இதை கிறிஸ்துமஸ் சமயங்கள்ல வழக்கமா பண்றாங்க. அண்ட் இதுலயும் பெப்பரிக்கா கண்டிப்பா இருக்கும். சூரோருடி அப்படிங்கிறது இங்க ஃபேமஸான ஒரு சாக்லேட். சோ ஹங்கேரி போனா இந்த சாக்லேட்டை கண்டிப்பா சுவைச்சு பாருங்க. என்னதான் மசாலாக்கள் அதிகம் சேர்த்துக்கிறது இல்லைனாலும் இங்க மண் வளம் சூப்பரா இருக்கிறதால பல மசாலாக்கள் இங்க விளையுது. அண்ட் அதை இவங்க பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. உலகத்துல கத்துக்க கஷ்டமான மொழி தமிழ் மொழி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹங்கேரி வீடியோவை பண்ணும்போது தான் என் எண்ணத்தை நானே மாத்திக்கிட்டேன். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு மொழியா இருக்கு. இது ஹங்கேரி நாட்டு 2K கிட்ஸ் கூட ஒத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் 70% பேர் ஆங்கிலம் தான் பேசுறாங்க. ஏன்னா ஹங்கேரியன் மொழி அவ்வளவு கஷ்டமான ஒரு மொழியா இருக்கு. ஹங்கேரி ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு மேல இங்க சுத்தி பார்க்க வராங்க. இங்க வாட்டர் போலோ கேம்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். இது தண்ணியில விளையாடுற ஒரு வகையான ஹேண்ட்பால் கேம். இதுல இவங்க 15 ஒலிம்பிக் மெடலை வின் பண்ணிருக்காங்க. அதுல 9 கோல்ட் மெடல்ஸ். சோ இந்த விளையாட்டுல இவங்க தான் கிங். ஹங்கேரியில ஹங்கேரியன் ஃபாரென்ட் அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. இந்த கரன்சி இந்திய ரூபாயின் மதிப்புப்படி 0.21 பைசாவுக்கு சமம். இந்த
வீடியோவை பார்த்துட்டு ஹங்கேரி போகணும் அப்படின்னு முடிவு பண்ண உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு 1,12,285 ரூபாயிலிருந்து 1,15,000 ரூபா வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவ்வளோதான் மைடியர் பிகேபைட்டிஸ். ஹங்கேரி பற்றின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தால் கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணினா ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். இவங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாக் பீஸை வச்சு அதிக மக்கள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் டிராயிங் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்டை இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஹங்கேரியில ஒரு பொண்ணு அதிக நேரம் பேஸ்கெட் பால தன்னோட கிட்டார்ல சுழல வச்சு ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க. அண்ட் ஹங்கேரியில ஒரு வயதான இளைஞர் செம்மறி ஆட்டு தோல் உரிக்கும் வேலையை 8 மணி நேரம் தொடர்ந்து பார்த்து அதிக ஆடுகளோட தோலை உரிச்சதுக்காக அவருக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜூன் 9, 2012 அதிக ஜோடிகள் ஒரே இடத்துல ஒரு சேர டான்ஸ் ஆடின ரெக்கார்டையும் இவங்க பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வித்தியாசமான ரெக்கார்டை பண்றது ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல 5188 பேர் புதாபெஸ்ட்ல நடனம் ஆடினது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவ்வளோதான் மைடியர் பிகேபைட்டிஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகேபைட்ஸ்.